வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே. இப்போ நம்ம வந்திருக்கிறது வெள்ளோடு பறவைகளின் சரணாலயம். ஈரோடு அருகில் இருக்கிறது இது. வெள்ளோடு பறவைகளின் சரணாலயம் ஒரு அழகான ஏரியின் அடிப்படையில், ஏரி இருக்கு இல்லையா, ஏரியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இங்கே ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் பல நாட்டிலிருந்தும் பல இடத்துலேருந்தும் வரும். இங்கே தங்கியிருக்கும். இந்த நல்ல ஏரியின் சூழ்நிலை இனப்பெருக்கத்துக்காகவும் உணவுக்காகவும் பல இடத்துலேருந்து பெயர்ந்து வரும். இங்கே பரவ போகுது. வர சின்ன அறிவான் முக்கன் இங்கே டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க போர்டில். நம்ம பார்க்கலாம் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறாங்க. அங்கே தங்கியிருந்து உணவு சாப்பிட்டு போகும். மீனை பிடிச்சி சாப்பிடும். ஏரி உங்களுக்கு தெரியாது. இது ஈரோடின் அருகில் இருக்கிறது. வெள்ளோடு சென்னிமலை, ஈரோடு டு சென்னிமலை போகிற ரூட்டில் இந்த வெள்ளோடு இருக்குது பறவைகளின் சரணாலயம். ஈரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் பஸ் இருக்குது. ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளார நடந்து போகணும், அவ்வளோதான். பாருங்கள், இங்கே காணுது இருக்க இந்த பக்கம் இருந்தது. அடுத்ததுக்கு என்னென்ன இருக்குது சொன்னோம் இல்லையா, அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே எல்லாம் நாரை வகைகள். இங்கே பறவைகள் காணக்கூடிய பறவை பெலிக்கன், நாரை, கொக்கு, வாத்து, நீர்க்காகம், நிலச்சிறகு வாத்து, புள்ளி அழகு குழகன், நிறையா இருக்குது. பாருங்கள், ஒரு நிற்கிது பாருங்கள். இது கொக்கு பாருங்கள். பறவை இருக்குங்கன்னு டிஸ்பிளே சொன்னாலும் இருக்கும். அது அந்தந்த அருகில் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இனப்பெருக்கத்துக்காகவும் மற்றபடி உணவுக்காக வருது பிறந்து போது பாருங்கள். கிட்டத்தட்ட அது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது பார்க்க வேண்டிய நேரம் காலையில் அவங்க என்ட்ரன்ஸ் டைமிங் 6 மணிலேருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி வரைக்கும் என்ட்ரன்ஸ் டைமு, என்ட்ரி டைமு. அந்த போகிறோம்ல என்ட்ரி டைம் இருக்கு இல்லையா, நீங்கள் காலையில் ஒரு 7-7:30 மணிக்குள்ளே வந்துடணும். பாருங்கள், போது பாருங்கள். பறவை ஒரு 7-7:30 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லா பறவையும் அந்த உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இல்லைன்னா 10 to 9 மணிக்கு மேலே போயிட்டிங்கன்னா அது எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு காடு மாதிரி இருக்கும். காட்டுறோம் பாருங்கள், அதை அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும், வருத்தப்படும். அதனால் காலையில் ஒரு 7 மணிக்கு இதை பறந்து போய்ப்பாங்க. 7 மணிக்கு பார்க்கணும். அந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். பார்த்தீங்களா, மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போகவங்களாம் பார்க்க முடியாது. ஆனால் நான் இந்த மாதிரி போகும்போது 10-11:30 மணி ஆகிடுச்சி. நான் பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் பறவைகள்லாம் கொஞ்சம் தான் இருந்தது, எல்லாம் அங்கே போய் உட்காந்துக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். அப்போ ரொம்ப அருகில் இருந்தது, நிறையா பறவைகள்லாம் இருந்தது. நீ குழந்தைய ஸ்கூல்லேருந்து ஸ்கூலில் உள்ள அப்படியே வெக்கேஷன் மாதிரி கூப்பிட்டு காட்டுறாங்க. நீங்களும் உங்கள் குழந்தையோட போய் பாருங்கள். இது ஈரோட்டின் வேடன் தாங்கல்னு சொல்லுவாங்க இதை. இந்த பாருங்க, மஞ்சள் முக்கு நாரை, இதெல்லாம் நிறையா இருக்கும் அங்கே. போட்டிங்கும் இருக்குது. நான் அதுக்கு போகும்போது போட்டிங் இல்லை, போன வாட்டி இருந்தது. இந்த மாதிரி இல்லை. மிக அழகாக ரம்மியமாகவும் இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடம் இது. பார்க் மாதிரி இருக்கும். சுற்றி எல்லாம் உட்காந்துக்கு நீங்கள்
சாப்பாடுனா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டு விட்டுட்டு போகலாம். காலைல வந்தீங்கன்னா மத்தியானம் போகலாம். அதான் இது ஈரோட்டின் வேடந்தாங்கல் சொல்லுவாங்க. சீசன் வந்து நவம்பர்லேருந்து மார்ச் தான் சீசன் இதுக்கு. அந்த சீசன் சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கம்பல்சரி நீங்கள் 7:30 மணிக்கு வந்துடுங்க காலையில். இல்லைன்னா சாயந்தரம் 5:30 மணி பக்கம் வரணும். க்ளோசிங் டைம் நீங்கள் 5 மணிக்கு உள்ளார போயிட்டீங்கன்னா கூட ஒரு 6 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. தயவுசெய்து நீங்கள் பட்டலை 9 மணிக்கு மேலே போயிடாதீங்க. இதுமாரி உங்கள் ஊரில் என்ன பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குங்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.